பத்தல சாமி வணக்கம் சாமி. சவுண்ட் வைக்கல போட்டு முறுக்கு 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 நான் பேசுவோம் பாலகா யார் என்று தெரியுமா? சொன்னால் தெரியும் ஐயா. தெரியும். கைலாயமே கோவிலா வீட்டுக்கே கூடிய பரம கடவுளுக்கா பார்வதி அம்மையாருக்கா பார்வதி அம்மையாருக்கா பெயரோ முந்தி முதல் கடவுள். உன் பேர் என்னதா? ஓ விநாயகர். தம்பி பேர் என்னதா? முருகன். தம்பி பேர் முருகன். உங்க அப்பா பேர் என்னதா? அம்மா பேர் என்னது? உங்க அம்மா பேர் பார்வதி. கரெக்டா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் சொல்றேன் ஒரு 11 ரூபாய் வை. 11 ரூபாய் வை. 11 வை. ஒரு நாள் தினத்திலே நாரத மகாமுனிவர் கைலாயத்தை தேடி மாங்கனி கொண்டு வந்தார். அந்த மாங்கனி என்பது நாணத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியது. அதை சாப்பிட்டால் யாரா ஒரு ஆள் தான் சாப்பிட வேண்டாம். அறுத்து சாப்பிடக்கூடாது. என்னுடைய தந்தையா வழங்கக்கூடிய பரம கடவுள் எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு போட்டி வைத்தார்.
இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கோ அந்த நாணப்பழம் அப்படின்னு தெரிவித்தார். தம்பியா விளங்கக்கூடிய முருகப் பெருமான் மயில் வாகனம் ஏறி உலகத்தை சுற்றி சென்றார். நானும் என் தந்தையிட்ட தெரிவித்து, ஆனால் தந்தையே, தாய் தந்தை என்றாலும் உலகம்தான், உலகம் என்றாலும் தாய் தந்தை தான். தாய் தந்தையை சுற்றி வந்து மாங்கனியை பெற்று விட்டேன். என் தம்பி முருகப் பெருமான் கோபம் அடைந்து பழனி மலையிலே குன்றத்திலே கோமணம் கட்டி பக்தருக்கு வரமளிக்கின்றார். அந்த அதிலிருந்து என் கையிலே மாமழத்தை கொண்டு சாப்பிடாம இருக்கின்றேன். அப்படியாகட்டா சாமி, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சா? எத்தனை பொண்டாட்டிய சொல்லு சாமி? ரெண்டு பொண்டாட்டி இருக்குது. பொண்டாட்டி பேர் என்னது சொல்றாங்க பாரு பின்னாடி. சொல்லு. சித்தி சித்தி புத்தின்னு சொல்லு. சித்தி புத்தி. சித்தி புத்தி என்றா பொண்டாட்டி இல்ல, அறிவுதான். சித்தி புத்தி என்றா நானா அறிவு மட்டும்தான். ரெண்டு பொண்டாட்டிக்குது. வருகின்ற பொழுது வைரோம். சாப்பிட்டே சாப்பிடலையா? சாப்பிடல. உள்ள வாங்கிக்குது. பானை வயிறு எப்படி இருக்கு பார்த்தாயா? விநாயகர் ஏழுமலை இந்திரா என்னாட்டு போனா விளங்கக்கூடிய தடாகத்தை சிறப்பான இன்னும் 6 ஐயா முருகன் என்பவர் என்ன விநாயகர் நினைக்கக்கூடிய தம்பி. உன் பேர் என்னதா? உன் பேர் நட உண்மையான பேர் என்னதா? முருகன் வேணும் உனக்கு? ஆமாவா? சித்தப்பாவா? இது மச்சான் அவனுக்காக வேண்டி 500 எடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அரியலூரை சேர்ந்த ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஆரியர் ஐயா நாடகத்தை விநாயகர் பிரவணிக்கக்கூடிய பாலகுருவை பாராட்டி பேரனுக்காக வேண்டி பெத்த பிள்ளை பேர பிள்ளை மேலதான் பாசா. அப்பேற்பட்ட பேரன் அடிக்கக்கூடிய விநாயகருக்காக வேண்டி ரூபாய் 25,000 வழங்கியுள்ளார். அந்த குடும்பத்திலே காமாட்சி அவன் இருந்து கட்டிய மகள காமாட்சி மகள் இருக்க வேண்டிய அம்மனை பத்தி ஜெயம் பாத்து காசு கொடுங்கண்ணா. முதலாக விநாயகர் அடிக்கக்கூடிய பாலகுரு தானே? பாலகுரு என்பவர் பின்னணி பாரு ரூபாய் 200 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே காமாட்சி இருந்து அருளை பாலிக்கு அப்படியே பார்த்து